இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு காங்கிரஸில் மீண்டும் கோஷ்டி பூசல் வலுவாக இருக்கும் நிலையில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகைக்கும் எம்பி மாணிக்கம் தாகூருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது. உண்மையில் மாணிக்கம் தாகூருக்கு காங்கிரஸ் மேலெல்லாம் அக்கறை இல்லை எனவும் செல்வ பெருந்தகை மீதான தனிப்பட்ட வெறுப்பே இவ்வளவு பிரச்சனைக்கும் மூல காரணம் என்கின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் 2021 ப. சிதம்பரத்தின் காங்கிரஸ் ஜனநாயக முன்னணி வரிசையில் தற்பொழுது 2026 காங்கிரஸ் மீண்டும் உடைப்படும் சூழல் உருவாகியிருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தான் இதற்கு முக்கிய காரணம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்துடன் விஜய் வலை வெறித்தது காங்கிரஸ் கட்சிக்குத்தான். தேசிய அளவிலான ராகுல் காந்தியின் செல்வாக்கு நிச்சயம் தனக்கு உதவும் என நம்பும் விஜய் காங்கிரஸ் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்கு அழைத்து வர வேண்டும் என விரும்புகிறார். தமிழகத்தில் ஒரு காலத்தில் ஆளும் கட்சியான காங்கிரஸ் 1-2 எம்எல்ஏக்களுக்கு கூட திமுகவின் தயவை நம்பியிருக்க வேண்டிய சூழல் உள்ளது. இதனால்தான் திமுக அமைச்சர்கள் அவ்வப்போது காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தும் வருகின்றனர். இந்த நிலையில் திமுக ஆட்சியில் பங்கு தர வேண்டும், கடந்த தேர்தலை விட கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் காங்கிரஸ் கட்சியில் எழுந்தது. இதனை ரசிக்காத திமுக தலைமை என்ற பேச்சுக்கே இடம் இல்லை, கூடுதல் தொகுதிகளையும் தர முடியாது என திட்டவட்டமாக மறுத்துவிட்டது. இந்த நேரத்தில் திமுகவுடன் கூட்டணி தொடர வேண்டும் என செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம் உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள் கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் விஜயுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என KS அழகிரி, MP மாணிக்கம் தாகூர் ஆகியோர் கூறி வருகின்றனர். இதனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் உடைப்படும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர்ந்தால் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோரும், திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் மாணிக்கம் தாகூர் உள்ளிட்டோரும் காங்கிரசிலிருந்து வெளியேறலாம் என பேச்சுக்கள் அடிபடுகிறது. இது நடக்கிறதோ இல்லையோ, கூட்டணி தொடர்பாக காங்கிரஸில் இரு கோஷ்டிகள் உருவாகி மோதலில் ஈடுபட்டிருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. குறிப்பாக செல்வ பெருந்தகை, MP மாணிக்கம் தாகூர் இடையே கடும் மோதல் நிலவி வருகிறது. குறிப்பாக மாணிக்கம் தாகூரின் தனிப்பட்ட வெறுப்புதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் மூல காரணம் என்கின்றனர். கடந்த மக்களவை தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட மாணிக்கம் தாகூர் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் பல தொகுதிகளில், குறிப்பாக கம்யூனிஸ்ட் வேட்பாளர்களே லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். திமுக தனக்கு ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்ற அதிருப்தி, தனக்காக திமுகவிடம் பேசவில்லை என்ற செல்வ பெருந்தகைக்கு எதிரான மாணிக்கம் தாகூரின் கோபம்தான் தற்பொழுது கூட்டணி விவகாரமாக வெடிக்கின்றது என்கின்றனர். மேலும் செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்த பிறகு திமுகவுடன் பேசி MP MLA-க்களை பெற்றுக் கொடுத்தார். மேலும் ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் முதலில் திருமகன் ஈவேராவை போட்டியிட வைக்க வேண்டும் என தீவிரமாக பேசியவரும் செல்வ பெருந்தகைதான். இப்படி செல்வ பெருந்தகையின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதும் மாணிக்கம் தாகூரின் கோபத்திற்கு காரணம் என சொல்லப்படுகிறது. இதுவே தொடர்ந்து வந்தால் காங்கிரஸ் உடையும் சூழல் ஏற்படும் என்கின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட கோபம் தேர்தலில் எதிரொலிக்குமா? 2026 இது பெரிய தாக்கத்தை காங்கிரஸில் ஏற்படுத்துமா என்பதுதான் தற்பொழுதைய கேள்வி. காங்கிரஸ்ன்றது ஒரு மாநில கட்சி, DMK ஒரு சமத்துவமான கட்சி. இப்போ இது ஒப்பிடலாம், இது ஒப்பிட முடியாதுல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு DMK தான் ஃபேவர். DMK வர்சஸ் நிச்சயமாக டெஃபினட்டாக CM மாறுதலே கிடையாது. எக்காரணத்தை கொள்ளும். அதாவது ஸ்டாலின் திட்டம் தப்பாக நினச்சக்கூடாது. அவர் போய் பார்க்கட்டும். அவரை ஸ்டாலின் செய்கிற நடவடிக்கை சரியில்லை. சும்மா இந்த நேரத்தில் எப்படி 5000 கொடுப்பேன்? எதுக்கு கொடுத்து 5000? நீ திருப்பி உட்காரணும், இல்லை புள்ளியை உட்கார வச்சுக்கணும். மை சொன்ன ஆட்சியில் உட்கார வைக்கணும் வச்சு நீ இதை கமிஷன் கொடுத்துட்டேன். அதான் ஜனங்க அதெல்லாம் இல்லை, ஏமாறாது. ஏமாறலாம் போடும். எல்லாத்துக்கும் டேக்ஸ் ஏறி போச்சு, விலைவாசி. ஒன்றில் நேற்று போய் நீராளி ஒருத்தர் 2 இட்லி கேட்குற 65 ரூபாவும். என்ன இது? இதெல்லாம் ஒரு பார்த்து செய்யணும் கலைஞர், யார் ஸ்டாலின். இது செய்யாமல் போனால் கண்டம். ஆனால் ஸ்டாலின் விஜய் டெஃபினட்லி CM. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படின்னா 2026 எங்கள் அண்ணன் சீமான் தான் வருவார். ஆமாம், தாவேக்காவுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைண்ணா, ராகுல் காந்தி விஜய் சேர்ந்தா இந்தியாவில் பல மாநிலங்கள் ஆட்சியை பிடிச்சிடலாம். வாய்ப்பு கிடையாது. யாரு கூட தான் காங்கிரஸ் போனால் ஜெயிக்கும்?
காங்கிரஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு வாய்ப்பே கிடையாது. தாவேக்கா தாவேக்காவுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா மிகப்பெரிய நடிகர் விஜய். ரசிகர் கூட்டம் வரதான் செய்யும், அவன் ஜெயிக்கலாம் முடியாது. விஜய் ஜெயிக்கலாம் முடியாது, ரசிகர் கூட்டம் இருக்க தான் செய்யும். சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் வந்தா ஜெயிக்கலாமான்னு அப்புறம் கண்ணுக்காது. ஓகேயா, 2 பேர் கூட்டணி ஆகுறாங்களோ இல்லையோ, ஓகேயா, கூட்டணி ஆனாலும் அந்த வாக்கு வாங்கணும். அவங்க அவ்வளோ வாக்கு வரணும் அவருக்கு. தமிழ்நாடு மக்கள் போடுவாங்கன்னு சொல்லிக்கிறாங்க, ரசிகரும் இருக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. சேர்ந்து போட்டாங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அது இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து ஆகிறதுக்கு 100% முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அவர் அரசியல் இறங்கியிருக்காரு. முன்ன பின்ன ஒரு மாநாடு, ஒரு கட்சி, ஒரு பொதுக்கூட்டம் அதெல்லாம் அவர் ஒன்றும் பேசல. சரிங்களா, இப்போ தான் ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாரி இது. இந்த எலெக்ஷன் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாரி வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா +2 +1 எழுதுற மாரி அப்போ தான் தெரியும் காலேஜ் போனால் என்ன நடக்குது. அதேமாரி இந்த எலெக்ஷனில் தான் ஒரு மேக்ஸிமம் ஒரு 40 சீட் அடிச்சாருன்னா ஆப்போசிட் கட்சி அப்படின்னு ஒரு வந்தாருன்னா தேர்ந்தெடுப்பாங்க மக்களா. விஜய் நிற்கிறார், அப்போ மக்களுக்கு தெரிய வரும். அப்போது நெக்ஸ்ட் எலெக்ஷன் இவர் நிற்க வச்சு பார்க்கலான்னு ஒரு மூடு வரும். இந்த காங்கிரஸ் கூட்டணி, இவங்க கூட்டணி, அவங்க கூட்டணி வாய்ப்பே இல்லை. ஐயா, இப்போதைக்கு தாவேக்கா வந்து ஒரு மண் குதிரை, அதுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அந்த குதிரை கிரவுண்டில் இறங்கி ஓடினாதான் இது எவ்வளோ ஸ்பீடில் ஓடுதுன்னு தெரிய வரும். ஆனா ராகுலும் விஜயும் நண்பர்கள், 2 இளைஞர்களும் சேர்ந்தால் திரும்பவும் இந்திய அளவுலையும் காங்கிரஸ்க்கு கை கொடுக்கும். கேரளால, பாண்டிச்சேரியில, கர்நாடகால, ஆந்திரால எல்லாம் காங்கிரஸ் திரும்பவும் ஒரு நல்ல பவர்ஃபுல் பொசிஷனுக்கு வரும் விஜயோட பாப்புலாரிட்டியை பயன்படுத்திங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய முடிவு. இன்னும் தேர்தலுக்கு 1 மாதத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னும் பண்ண முடியாது. அதால் அவங்க என்ன மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறாங்க, இவங்க என்ன கேட்டகரியில் இருக்கிறாங்க தெரியாது. இன்னும் ஒன்று இணைஞ்சு வேலை செய்யறதுக்கு கிரவுண்ட் ஒர்க்கே தெரியாது அவங்களுக்கு. கிரவுண்ட் ஒர்க்கு யார் கற்றுக் கொடுக்கணும்? இனிமேல் காங்கிரஸ் தான் கற்றுக் கொடுக்கணும். அனுபவம் வேணும் தலைவர், எதுக்குமே. என்ன கேட்டால் ஒரே விஷயம் தான், அனுபவம் தான். அனுபவம் இல்லாமல் சும்மா வந்துலாம் இது பண்ணக்கூடாது. காங்கிரஸுக்கு மற்ற அரசியல் கட்சிக்கு இருக்கிற அனுபவம்லாம் புதுசாக வரவங்களுக்கு அனுபவம் வேணும்ல. ஒரு விஷயத்தில் என்னென்னா அடிப்படையிலேருந்து அனுபவம் வேணும். அடிப்படை இல்லாமல் திரும்ப வந்தவுடனே நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இதுக்கும் கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் அனுபவம் வேணும். ஆனால் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒரு அரசியல் சார்ந்து கட்சிக்காக போகும்போது அடிப்படையிலேருந்து வரணும். என்ன கேட்டால் என்னோட ஒப்பீனியன். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தாவேக்கா கூட காங்கிரஸ் கம்பல்சரி கூட்டணி வைக்க மாட்டாங்க. நாங்கள் டிஎம்கேவும் காங்கிரஸ் தான் கூட்டணி வைக்கிறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி காங்கிரஸு தாவேக்கா கூட கூட்டணி வைக்காது. தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறது காங்கிரஸ் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம். ஏன்னா டிஎம்கே தான் திருப்பி 2026 ஆட்சி அமைப்பாங்க, திருப்பி ஸ்டாலின் தான் சிஎம் ஆவார். காங்கிரஸ் திமுக கூட வந்தால் தான் ஆகும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. தாவேக்கா தான் டக்குன்னு நம்ப முடியாது, அதை நம்பி மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ தானே வந்திருக்காரு, இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணும். 2026ல் காங்கிரஸ் யாரோட கூட்டணி ஜெயிக்கலாம்? யாராலையும் தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்க முடியாது. கடைசியில் ஒரு புள்ளி வரும், அந்த புள்ளி தான் உண்மை. அப்போ விஜய் முதலமைச்சர் ஆவாரா? முதலமைச்சராக சான்ஸே இல்லை. 31க்கு தான் ஒரு சான்ஸ் இருக்குது. இப்போதைக்கு அவர் பயணிக்கணும், மக்களோட பயணிக்கணும், மக்களுடைய மனநிலையை அறியணும். அது எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இல்லைனாலும் சரி. என்னுடைய இது வந்து எம்ஜிஆர்லாம் வந்து இடுப்பளவு தண்ணியில் இறங்கி நின்று அரசியல் பண்ணாது. இன்னும் காலில் இன்னும் ஈரம் படல. அவர் ஈரம் படுற அளவுக்கு இன்னும் நடக்கணும். கல்யாண வீட்டில் கலந்துக்கிறாரு இல்லையோ, இறப்பு வீட்டில் போய் கலந்துக்கணும். அப்போ தான் தெரியும் சொந்தக்காரரா இவர் அப்படின்னு. நன்றிங்க ஐயா. வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.